ஹாய், குட் ஈவினிங். இப்போ நாங்கள் கொலம்பியா ஐஸ் ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஐஸ் ஃபீல்டு மொத்தம் 6 கிளேஷியர் சேர்ந்தது தான். இப்போ நாங்கள் வந்து அத்தபஸ்கா கிளேஷியரில் இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கொலம்பியா ஐஸ் ஃபீல்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அத்தபஸ்கா கிளேஷியர் வந்து ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. இந்த சைடு வந்து வைல்டு அனிமல் வந்து நிறைய பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து பியரை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் ஒரு குட்டி பியர் வந்து நிற்கிது. ஸோ எல்லா காரும் நின்னதுனால என்னடா நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு பியர் வந்து நிற்கிது பாருங்க, அந்த தூரத்தில் தெரியும். கத்தாத ஒன்றும் தெரியல சிங்க, நமக்கு தான் தெரியுது. ஆனால் கரடிக்கு ஒன்றும் தெரியல. நல்லா எது எது ரொம்ப நேரம் நிக்கல. அது மேலே போயிடும். போயிட்டானா இந்த வருது பாட்டு போயிட்டு இருக்கிறான். எதுக்கு நிக்கிறேன்னு எப்படி கரடியை பார்த்தாச்சு. அதான் ஜாஸ்பர் வந்தாதான் கரடி பார்க்கணும். அதுக்கப்புறமா மான் கூட பார்த்தோம். நீங்களே பாருங்க, அங்கே இருக்குது. கொலம்பியா ஐஸ் ஃபீல்டுக்கு வந்தாச்சு. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், வெறும் கிளேஷியர் மாதிரி. அந்த இடத்துக்கு தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒரு பஸ்ஸில். ஸோ அதுக்கு வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. ஒரு ஆளுக்கு $120 $130 நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துலக்கு டைம் ஸ்லாட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 4 மணிக்கு மேலே நினைக்கிறேன், டைம் சரியாக தெரியல. ஸோ அந்த டைமிங்க்கு வந்து நம்ம அங்கே போயிட்டு லைனில் நிற்கணும். ஏன்னா பஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பஸ்ஸு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் வரும். 2 பஸ்ஸாக என்னமோ தான் இருக்குது. இதுதான் கொலம்பியா ஐஸ் ஃபீல்டு. அந்த வியூ பார்க்கறதுக்கு உள்ளே போகிற இடம், கிளேஷியர் வியூ பாயிண்ட்டுக்கு. இப்போ வந்து நாங்கள் எங்களோட டைமிங் வந்துருச்சு, அதனால் நாங்கள் இப்போ பஸ்ஸில் ஏற போகிறோம். தமிழால இன்னைக்கு லேட் ஆயிருந்திருக்கு நம்ம போறது. எங்களுக்கு பின்னாடி ப்ளூ கலர்ல ஒரு பஸ் நிக்குது பாத்தீங்களா, கொலம்பியா ஐஸ் ஃபீல்டுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அந்த பஸ்ல தான் ஏறி நாங்கள் போகிறோம். அங்கேருந்து இன்னொரு பஸ் வேறு இருக்கு. ஸோ 2 பஸ்ல வந்து ஏறி போகணும் அந்த இடத்துக்கு. It's an infant ticket, so if your child is 5 or under, they are on your lap. They do not count seat. So just remember that when you're getting on, so we can get on a lot faster, and I don't have to go around moving everyone, because otherwise we're not all going to fit if you don't do that today. Perfect, this is Matt. I'll hand you over to him. Yay! 5 and below on the lap. தமிழ்ல லேப்பா, அவங்க அப்பா லேப்பு. இதுக்கு எவ்வளவு டிக்கெட்டு? 200 ஒரு ஆளுக்கா? அப்படியா? என்னென்ன ஓசில கூட்டி போனாங்கன்னு நினைச்சேன். சரி விடு, $250 அதிகம்தான். So that's why as long as all the kids are on the lap, we can fit them. If they're not, no chance. Go. Every 15 minutes, right? 15 minutes? Yeah. Next bus. மகி வந்துச்சா? மகி பின்னாடி நிக்குது. சரி. தமிழ் நல்லா இருக்கா? எப்படி அங்க போய் குளிர்ந்து சொல்லுங்க.
நம்ம இந்த சைடு முன்னாடி வந்துடலாமா? Alrighty folks, if you look to the right side of the bus here, you will see the Athabasca Glacier. That is the second largest of the 6 outlet glaciers here at the Columbia Ice Flow. The largest is the Saskatchewan Glacier and the third largest is the Columbia Glacier. The fourth is the Dome Glacier right behind us, and then on the way up to Jasper you can find Castleguard and stuff. பஸ் வந்து கிளம்பிடுச்சு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஏன்னா மலை மேலே தான் அந்த கிளேஷியர் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக தான் போகுது. பஸ்ஸு டிரைவர் வந்து இந்த கிளேஷியரை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்க, அந்த இடத்துக்கு தான் நாம் இப்போ வந்து போக போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த கிளேஷியர் வாட்டர் வந்து கீழே உருகி தண்ணி மாதிரி இந்த சைடு போகுது பாருங்கள். அங்கேருந்து தான் இந்த தண்ணி வருது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கை வந்து எவ்வளோ என்ன சொல்கிறது, அதிசயம்தான் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து நார்மலாக ஸ்னோவில் வந்து இந்த மாதிரி பார்த்துருப்போம். பட் ஆனால் இது இப்போ சம்மர்லேயே இப்படி இருக்குன்னா வின்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. எத்தட்டுமா? வந்துட்டுமா? இன்னொரு பஸ்ஸில் வந்து போகிறோம். இதுதான் வந்து அந்த கொலம்பியா ஐஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்து கொண்டு போகும். அந்த டயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அது வந்து மெதுவாக போகும்னு நினைக்கிறேன் இந்த பஸ்ஸு. Okay, well that's about it from me for now. Are we all ready to get going? You can do better than that. One more try. டிரைவர் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்கள பேசிக்கிட்டே நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு. இதை வந்து எந்தெந்த ஊரில் வந்திருக்கீங்க அதெல்லாமே கேட்டு கீழே இறங்குற வரைக்குமே பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. அத்தபஸ்கா கிளேஷியர் ஃபீல்டுக்கு வந்து வந்துட்டோம் பாருங்கள். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான் இறங்கி கொஞ்ச நேரம் மட்டும் அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா உருகி போயிட்டே இருக்குது. இது வந்து இந்த ஐஸ் ரொம்ப திக்காக இருக்கும், நடக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால தான் இந்த இடம் வந்து ஃபேமஸ்ஸு. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், அந்த தண்ணி வந்து மெல்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இருக்கிறதுலையே தூய்மையான வாட்டர் இதுதான். நம்ம இதை அப்படியே வந்து அள்ளி குடிக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் இறங்கிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் மலை, நடுவுன்னு வந்து இந்த ஐஸ் ஃபீல்டு செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே டைமிங் வந்து 15 மினிட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஐஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ வந்து நம்ம நடக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேலே வந்து டேஞ்சரான பிளேஸில் வந்து அவங்களே போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த
கயிறு கட்டி, ஸோ அந்த இடத்துக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஸோ இங்கே வந்து நம்ம நடந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஸ்னோ ஃபீல்டு தான், பட் ஆனால் மலையில் வந்து சம்மரில் இருக்குல்ல, அது வந்து பெரிய இது விஷயம் தானே. ஆனால் இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம், அவ்வளோ வந்து தூய்மையான வாட்டர். இங்கே வந்து இது ஃபேமஸ் கொலம்பியா ஐஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது. தமிழ் வா 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 வா, தூக்கி போடாதீங்க, ஒருத்தர் மேல தூக்கி போடாதீங்க. தமிழ் இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஏங்க இது மெல்ட் ஆகல பாருங்க இந்த ஐஸ். இந்த சைடு தான் வியூ பண்ணாங்க. காற்று வேற பயங்கரமாக அடிக்குது. சன்ஷைனோட ஷேடு வந்து நல்லாவே தெரியுது. இந்த ஐஸ் பாருங்கள், கால் வச்சு நடந்தாலுமே மெல்ட் ஆகலை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பசங்கள்லாம் செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குதூகலம் மாதிரி இருக்குது இந்த ஐஸ் ஃபீல்டு பார்த்த உடனே. இதில் நடந்துக்கிட்டே வந்து ஏதாவது ஒரு பாட்டை ஹம்மிங் பண்ணுறது வந்து செம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகிடும் பஸ்ஸில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்னோலாம் அள்ளி போட்டு ஜாலியாக விளையாண்டுட்ருக்கோம் பாருங்கள். இங்கே வரவங்க எல்லாம் இந்த கிளேஷியர் வாட்டரை வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. பாட்டிலுமே பிடிச்சி கொண்டு போவாங்க. நாங்கள் பாட்டில் எதுவுமே கொண்டு வரல, அதனால் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் எல்லோரும் ஃபோட்டோ செஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் தண்ணி குடித்தேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த தண்ணி பாருங்கள், அந்த சைடு போகுது. இங்கே நின்றுட்டு நம்ம பாட்டிலில் வந்து பிடிக்கலாம். அந்த சைடு ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. நானும் வந்து குழந்தையாக விளையாடுற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஐஸெல்லாம் பார்த்தா தூக்கி போட்டு ஒரு ஜாலியாக விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கேன். எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, இது என்ன பைத்தியம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு. யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பண்ணுறதுக்கு வேற எதுவுமே இல்லையே, இந்த ஐஸை போட்டு விளையாடுறது தான் இந்த இடத்துல பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் தூரம் நடக்கலாம். நடக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமெல்லாம் விடலை, அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வந்து தண்ணியானது நான் பிடிக்கலான்னு நினச்சேன், பாட்டில் கொண்டு வர மறந்துட்டேன். அதனால் மறுபடியும் 2வது தடவை சரி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை பிடிச்சி குடிக்கிறேன். காத்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தானே தண்ணியை குடித்தா மறுபடியும் எதுக்கு அதை குடிக்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை நம்ம குடிக்கிறனால வந்து த்ரோட்டுக்கோ எதுவுமோ சளி பிடிக்காது, அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். தமிழ் வந்து ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். ரொம்ப ஜாலியாக அந்த பசங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கான். So much fun. Columbia Ice Field. It's a very glacial.
எடுக்கலையா லேடிஸ்ல எடுக்கலையா தமிழ் என்ன சோலோ போட்டோ எடுத்தீங்களா அப்படியா தண்ணியில வராங்க இந்த சைடு கூட்டிட்டு வராங்க சரி வாங்க சரி நானும் வாங்கி தமிழ் நடக்கிறது மட்டும் ஏதாவது பின்னாடி கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் வந்து இங்கே இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக கூப்பிடுறாங்க. அதனால் நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே தான் ஸ்கை வால்க் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் 20 மினிட்ஸ் ரொம்ப கம்மி தான். 250 இருக்கு. அப்போ ஏறி 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 மொத்தமே 20 மினிட்ஸ் தான். அதில் வந்து கீழே இறங்கி 5 மினிட்ஸ் வந்து போயிடுது. அந்த ஐஸ் ஃபீல்டில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வந்து தான் இருந்திருப்போம். அது எவ்வளோ நேரம் 15 மினிட்ஸுங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தனால எனக்கு டைம் சுத்தமாக பத்தவே இல்லை. ஆனால் சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் ரொம்ப பேர் இங்கே நிற்க முடியாதுல்ல. அதனால் கொஞ்ச நேரம் தான் நிற்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அனுப்பிடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ஏறினோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய்.